ஒருத்தன் வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா சொந்த நாட்டையே காணுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவன் மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு. 1991 செர்கி கிர்க்லாவ் அப்படின்ற ஒரு ஆஸ்ட்ரோநாட் சோவியத் யூனியன்ல இருந்து மிர் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு மெயின்டெனன்ஸ் வேலைக்காக 2 மாசத்துக்காக சோவியத் யூனியன்ல இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இவரும் சந்தோஷமா போயிட்டாரு. இவன் போன நேரம் என்ன மாதிரியான ஒரு நேரமோ தெரியல, கீழே 2-3 நாள்லயே பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோவியத் யூனியன்ல நடந்த உள்நாட்டு கலவரத்துல நாடு 15 துண்டா உடையுது. 15 துண்டா உடைஞ்சதுல மேல ஒருத்தன் போனான்ல, அவனை எல்லாருமே மறந்துட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுலயே இவங்களுக்கு டைம் போயிடுச்சு. ஒரு கட்டத்துல இவனை பூமிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பைக்கானூர் லான்ச் சைட் அப்படின்னு சொல்ற ஒரு ஏவுதளம்ல அங்கதான் தரையிறங்கணும். அது கசாகிஸ்தானோட ப்ராப்பர்ட்டியா மாறிடுச்சு. ஸோ அப்படி இப்படின்னு எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணி முடியும் போது கிட்டத்தட்ட 311 நாட்கள் மனுஷன் அந்தரத்திலேயே தொங்கிட்டு இருந்திருக்கான் ஸ்பேஸ்ல. ஸோ ஃபைனலா அவன் பூமிக்கு இறங்கும் போது சோவியத் யூனியனோட ஒரு குடிமகனா போனவன் அவன் நாட்டோட கொடி மாறி போச்சு, பணம் மாறி போச்சு, எல்லாம் மாறி போய் தானே மாறி போயிட்டான். சோவியத்தோட குடிமகன் இப்ப ரஷ்யாவோட குடிமகனா பூமிக்கு வந்திருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நம்மளோட ஒரு பைக்கை காணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு பதறுவோம். இவனுக்கு நாடே காணாம போயிருக்குங்க.